இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வர்த்தக போர் மீண்டும் தீவிரப்படுத்தப்படும், ட்ரம்ப் எச்சரிக்கை. தனது வர்த்தக போரை மீண்டும் தீவிரப்படுத்த போவதாக அச்சுறுத்தியுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜூன் 1 முதல் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு 50 விழுக்காட்டு வரி விதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்க பயணீட்டாளர்கள் வாங்கும் அனைத்து ஐபோன்கள் வகை தொலைபேசிகளுக்கும் 25 விழுக்காடு வரி விதிக்கக்கூடும் என்று ஆப்பிள் நிறுவனத்திற்கும் எச்சரித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தைகள் போதுமான அளவு வேகமாக நடைபெறவில்லை என்ற வெள்ளை மாளிகையின் எண்ணமே ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிரான டிரம்பின் இந்நடவடிக்கைக்கு வழிவகுத்துள்ளது. அவர்கள் மிகவும் தாமதமாக செயல்படுகிறார்கள். நான் எல்லோரிடமும் சொல்லி வருகிறேன். அவர்கள் பல ஆண்டுகளாக எங்களை மிகவும் மோசமாக நடத்தி வருகிறார்கள். அமெரிக்காவை காயப்படுத்துவதற்காகவும் அமெரிக்காவை சாதகமாக்கிக் கொள்வதற்காகவும் இது உருவாக்கப்பட்டது. அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அவர்களுடன் எங்களுக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை உள்ளது என்றார் அவர். அதை தவிர்த்து வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் ஐபோன்கள் வகை கை தொலைபேசிகளுக்கு ஆப்பிள் நிறுவனத்திற்கு விதிக்கப்படும் வகை வரி சாம்சங் மற்றும் அதன் போன்ற பொருட்களை தயாரிக்கும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் பொருந்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கட்சியின் காலி இடங்களை கேட்பதில் அம்னோ பேராசை கொள்ளாது. வெள்ளிக்கிழமை நடைபெற்று முடிந்த கே அடிலான் கட்சி தேர்தலுக்கு பிறகு சில அமைச்சர்களின் பதவிகள் காலியாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அப்பதவிகளை கேட்பதில் அம்னோ பேராசை கொள்ளாது என்று அதன் தலைவர் டாக்டர் அகமது சாயித் ஹமிதி தெரிவித்திருக்கிறார். காலியிடம் ஏற்பட்டால் அது கே அடிலானின் உரிமை என்று துணை பிரதமருமான டாக்டர் அகமது விளக்கினார். அது அவர்களின் உரிமை, நாங்கள் தலையிட முடியாது. எங்கள் கோரிக்கைகளின் வரம்புகள் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பதவி அம்னோவுக்கு வழங்கப்பட வேண்டுமானால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஒரு காற்பந்து திடலை கொண்டிருப்போம். மற்ற கட்சிகளின் விவகாரங்களில் நான் தலையிடக்கூடாது. தற்போதுள்ள அரசாங்கமும் அதன் அமைச்சரவை உறுப்பினர்களும் மடானி அரசாங்கத்தை வலுப்படுத்தி இணைந்து செயல்பட நிச்சயமாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார் என்றார் அவர். சனிக்கிழமை குவாந்தானில் ஈஸ்டர்ன் இன்டர்நேஷனல் ட்வெட் பயிற்சி கழகத்தை திறந்து வைத்த பின்னர் கே அடிலான் கட்சி தேர்தல் முடிவு குறித்து வினவிய போது டாக்டர் அகமது அவ்வாறு கூறினார். கே அடிலான் தேசிய மாற்றத்திற்கான தலைமைத்துவத்தில் நிலைத்திருக்க உறுதி. மக்களின் குரலாக விளங்கவும் நீதியை நிலைநாட்டவும் தேசிய மாற்றத்திற்கான தலைமைத்துவத்தில் கட்சி தொடர்ந்து நிலைத்திருப்பதை உறுதி செய்யவும் தாம் உறுதி கொண்டுள்ளதாக கே அடிலான் கட்சியின் புதிய துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். சீர்திருத்த உணர்வோடு மடானி அரசாங்கத்தின் குரலை தேசிய அரங்கிற்கு கொண்டு செல்லும் தொலைநோக்கு சிந்தனையும் தமக்கு உள்ளதாகவும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சருமான அவர் கூறினார். இது ஒரு தனிப்பட்ட வெற்றி அல்ல, மாறாக பொறுப்புடனும் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் கொண்டு செல்லும் ஒரு நம்பிக்கை என்று தனது முகநூல் பதிவில் டாக்டர் ஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டிருந்தார். அதோடு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமைத்துவத்தின் கீழ் உள்ள மக்கள் ஒற்றுமை மனப்பான்மையுடன் ஒன்றுபட்டு முன்னேற வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார். கட்சியின் உறுப்பினர்களும் தலைவர்களும் கட்சியையும் போராட்ட மனப்பான்மையும் வலுப்படுத்துவதுடன் மடானி அரசாங்கத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதில் கே அடிலான் முக்கிய தளமாக இருப்பதை உறுதி செய்யும் என்று சுங்கைபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் கூறினார். ஆசியான் வெள்ளிக்கிழமை தொடங்கிய ஆசியான் மூத்த அதிகாரிகள் கூட்டம். 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கு முன்னதாக வெள்ளிக்கிழமை தொடங்கிய ஆசியான் மூத்த அதிகாரிகள் கூட்டமான SOM-இல் ஆசியானில் இடம்பெறாத பங்காளிகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் புத்துயிர் பெறும் முயற்சிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன. தென்கிழக்கு ஆசிய அணு ஆயுதம் இல்லாத மண்டலம் மற்றும் ஆசியான் வட்டார மன்றம் மூலம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டதாக வெளியுறவு அமைச்சின் தலைமை செயலாளர் டாக்டர் ஸ்ரீ அம்ரான் முகமது சின் தெரிவித்தார். இன்றைய எங்கள் கவனம் மூத்த அதிகாரிகள் மட்டத்தில் உள்ளது. இன்று காலை அமைச்சர்கள் மட்ட கூட்டத்திலும் 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் நாட்டு தலைவர்கள் மற்றும் அரசாங்க தலைவர்கள் மட்டத்திலும் பரிசீலிக்கப்படும் பிரச்சனைகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் என்று அவர் கூறினார். காலை மணி 8:30க்கு தொடங்கிய SOM கூட்டத்தில் ஆசியானின் மூத்த அதிகாரிகள், திமோர் லெஸ்டே பிரதிநிதிகள் மற்றும் ஆசியான் செயலக அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
ஆசியான் உச்சநிலை மாநாடு அமைச்சர்கள் சிலர் மலேசியா வந்தடைந்தனர். அடுத்த வாரம் திங்கட்கிழமை நடைபெறவிருக்கும் 46வது ஆசியான் உச்சநிலை மாநாடு மற்றும் அதன் தொடர்புடைய கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டு அமைச்சர்கள் சிலர் நேற்று மலேசியா வந்தடைந்தனர். பஹ்ரைன் நாட்டு அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் ரஷீத் நேற்று காலை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA வந்தடைந்தார். அதோடு சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் தனது துணைவியார் மற்றும் பேராளர்களுடன் காலை 10 மணிக்கு வந்தடைந்தார். அவரை தொடர்ந்து இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ அவரின் தனிப்பட்ட விமானத்தின் மூலம் காலை 11:36 மணிக்கு KLIA 1 விமான நிலையத்தை வந்தடைந்தார். இதனிடையே வியட்நாம் பிரதமர் பாம் மின் சின் மற்றும் அவரது துணைவியார், ஆசியானின் பொதுச் செயலாளர் டாக்டர் காவோ கிம் ஹவுன், ஐக்கிய அரபு சிற்றரசின் அமைச்சர் கலீஃபா ஹாகின் அல் மரார் மற்றும் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் அப்துல் ரஹ்மான் இப்ராஹிம் அல் ரசி ஆகியோர் பூங்காராயா வளாகம் மற்றும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. அடிலான் கட்சியின் தலைவர் பதவியை பிரதமர் தற்காத்துக் கொண்டார். 2025-2028 ஆண்டு தவணைக்கான அடிலான் கட்சியின் தலைவர் பதவிக்கு எந்தவொரு வேட்பாளரும் போட்டியிடாததை தொடர்ந்து பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த பதவியை தற்காத்துக் உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே துணைத் தலைவர் பதவியை தற்காத்து போட்டியிட்டு ஸ்ரீ ரபிசி ரம்லியை தோற்கடித்து நூருல் இசா அன்வார் வெற்றி பெற்றார். 44 வயதான நூருல் இசா 9803 வாக்குகள் பெற்ற வேளையில் பொருளாதார அமைச்சரான ரபிசி ரம்லி 3866 வாக்குகளை பெற்றார். இதன் வழி ஆண் தலைவர்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட அக்கட்சியின் 2வது இடத்தை பிடித்து முதல் பெண்மணி என்ற பெருமையை அன்வாரின் மகளான நூருல் இசா பெற்றிருக்கிறார். கட்சியின் தேர்தல் முடிவுகளை மத்திய தேர்தல் செயற்குழு தலைவர் டாக்டர் சரிகா முஸ்தபா அறிவித்தார். உதவி தலைவர் பதவிகளுக்கு போட்டியிட்ட 11 வேட்பாளர்களில் ஸ்லாங்கூர் மந்திரி புசா ஸ்ரீ அமீருடின் ஷாரி, நெகிரி செம்பிலான் மந்திரி புசா ஸ்ரீ அமீருடின் ஹருண், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சர் சாங் லீ காங் மற்றும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் ஸ்ரீ ரமணன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். காசாவிற்கு கூடுதல் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும். ரஷ்யாவும் உக்ரைனும் வெள்ளிக்கிழமை தலா 390 கைதிகளை விடுவித்ததோடு வரும் நாட்களில் இன்னும் பலரை விடுவிப்பதாகவும் கூறியுள்ளன. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கைதிகள் பரிமாற்றம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இஸ்தான்புலில் 2 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு தலா 1000 கைதிகளை பரிமாறிக்கொள்ளும் ஒப்பந்தம் இருந்தது. இது 3 ஆண்டுகளுக்கும் மேலாக போரிடும் இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த முதல் நேரடி பேச்சுவார்த்தையாகும். இந்நிலையில் தற்போதைய கைதிகள் பரிமாற்றம் முடிந்ததும் நீண்டகால அமைதி ஒப்பந்தத்திற்கான நிபந்தனைகளை கோடி காட்டும் வரைவு ஆவணத்தை உக்ரைனிடம் ஒப்படைக்க ரஷ்யா தயாராக இருப்பதாக அதன் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாரோவ் தெரிவித்துள்ளார். 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை பஞ்சத்தால் பாதிக்கப்படும் அபாயத்தில் இருப்பதால் காசாவிற்கு கூடுதல் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தணிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஆந்தனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். ஆசியான் பெண்கள் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முதல் மையம் நிறுவப்பட உள்ளது. கோலாலம்பூரில் ஆசியானின் பெண்கள் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முதல் மையத்தை மலேசியா நிறுவ உள்ளது. இது உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு அவ்வட்டாரம் முழுவதிலும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கான வாய்ப்புகளை உறுதி செய்யும். இது நாட்டின் ஆசியான் 2025 தலைமைத்துவத்திற்கான கருப்பொருளான உள்ளடக்கம் மற்றும் நிலைத்தன்மைக்கு ஏற்ப உள்ளதாக முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஸ்ரீ தெங்கு ஜஃப்ருல் அசீஸ் கூறினார். சுருக்கமாக கூறினால், ஆசியானின் 2025 தலைவராக தென்கிழக்கு ஆசியாவின் கொள்கைகளின் மையத்தில் உள்ளடக்கிய வளர்ச்சியையும் நாங்கள் கருத்தில் கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார்.